வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அக்கவுண்டிங் ஃபார் மேனேஜர்ஸ்ல யூனிட் 1. இந்த யூனிட் 1ல பாத்தீங்கன்னா, பிரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் இருக்கு. சோ அதுக்கான ஒரு ப்ராப்ளம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். Prepare a trial balance for LMN Enterprises as of December 31st based on the following ledger account balance. இப்ப பாத்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து MBAல யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இது பாருங்க ரொம்ப சுலபமான ப்ராப்ளம். இதுல வந்து ட்ரையல் பேலன்ஸ் வந்து நம்மள ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இது லெஜர் அக்கௌண்டோட பேலன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. கேஷ் 8,000, accounts receivable 5,000, inventory 10,000, accounts payable 3,000, capital 15,000. ஓகே, இப்ப இங்க இருக்கிறதுலாம் asset liability அப்படின்றத நம்ம முதல்ல பிரிக்க போறோம். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா கேஷ்ன்றது என்ன அசெட், அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்ன்றது அசெட், இன்வென்ட்ரின்றது அசெட். அசெட் எல்லாமே டெபிட் பேலன்ஸ். ஓகே, இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அசெட்ன்றது டெபிட் பேலன்ஸ். அது மாதிரி எக்ஸ்பென்சஸ் ஏதா இருந்துச்சு அப்படின்னா அதுவும் டெபிட் பேலன்ஸா தான் இருக்கும். ஓகே, இப்ப இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வெறும் அசெட்ஸ் லயபிலிட்டிஸ் தான் இருக்கு. எக்ஸ்பென்சஸ்லாம் எதுவும் கிடையாது. அப்புறம் பாருங்க அக்கௌண்ட்ஸ் பேயபிள். அக்கௌண்ட்ஸ் பேயபிள்ன்றது பாத்தீங்கன்னா கிரெடிட் பேலன்ஸ். கேபிட்டல்ன்றதும் கிரெடிட் பேலன்ஸ். ஓகேவா? இங்க இருக்க அசெட் லயபிலிட்டிய நம்ம டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ்னு பிரிச்சுட போறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம 1 by 1 எழுதலாம். இப்ப கேஷ் எழுதியாச்சு, டெபிட் பேலன்ஸ் 8,000. அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிளும் அசெட் தான் இல்லையா, அதுவும் டெபிட் பேலன்ஸ் தான், எழுதிக்கலாம் டெபிட் சைட் 5,000. அப்புறம் இன்வென்டரி பாத்தீங்கன்னா அதுவும் டெபிட் பேலன்ஸ் தான், அதுவும் நம்ம டெபிட்ல எழுதிக்கலாம் 10,000. அக்கௌண்ட்ஸ் பேயபிள் பாத்தீங்கன்னா கிரெடிட் பேலன்ஸ் 3,000, கிரெடிட்ல எழுதிக்கலாம், எழுதியாச்சு. கேபிட்டல் அதுவும் கிரெடிட் பேலன்ஸ் தான், எவ்வளவு பாத்தீங்கன்னா 15,000, அதுவும் நம்ம கிரெடிட்ல எழுதிக்கலாம். எஸ், எழுதியாச்சு. இப்ப இந்த அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்ஸ், அக்கௌண்ட்ஸ் பேயபிள்ஸ் இருக்கு இல்லையா, இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்ஸ்ன்றது என்னன்னா பில்ஸ் ரிசீவபிள்ஸும் டெட்டாஸும் சேர்ந்ததுதான் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்ஸ். ஓகே, அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் பேயபிள்ஸ்ன்றது என்ன அப்படின்னா பில்ஸ் பேயபிள்ஸும் அண்ட் கிரெடிட்டாஸும் சேர்ந்ததுதான் அக்கௌண்ட்ஸ் பேயபிள்ஸ். ஓகேவா? இது என்ன நியூ டேர்ம், அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்ஸ் அக்கௌண்ட்ஸ் பேயபிளா இருக்கு அப்படின்றத பாக்காதீங்க. பில்ஸ் ரிசீவபிள்ஸும் டெட்டாஸும் சேர்ந்தது தான் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்ஸ். அதே மாதிரி கிரெடிட்டாரும் பில்ஸ் பேயபிள்ஸும் சேர்ந்தது தான் அக்கௌண்ட்ஸ் பேயபிள். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இந்த 8,000, 5,000, 10,000 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு டோட்டல் வருது அப்படின்னா இங்க பாருங்க 10, இது ஒரு 20, 23 வருது. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா 53, 18 தான் இருக்கு. ஓகே, இப்ப இங்க 23 இருக்கு, இங்க 18 இருக்கு. அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா கிரெடிட் சைடு நமக்கு வந்து குறையுது. அது எவ்வளவு குறையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 23ல 18 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளவு? 8. ஓகே, 5,000. 23 இங்க இருக்கு, இங்க 18 இருக்கு. ஓகே, 23ல 18 போயிடுச்சு அப்படின்னா 5,000 பேலன்ஸ். அத நம்ம இங்க என்ன போடுறோம் அப்படின்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். அதாவது ட்ரையல் பேலன்ஸ்ன்றது என்னன்னா ரெண்டு சைடும் நமக்கு டேலி ஆயிடும். அதாவது டெபிட் பேலன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணா கிரெடிட் பேலன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். ஆனா இங்க நமக்கு டெபிட் ஜாஸ்தி இருக்கு அண்ட் கிரெடிட் கம்மியா இருக்கு. அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன போடணும்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஓகே, எவ்வளவு குறையுதோ அதை சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னு போடணும். இப்ப நமக்கு ரெண்டு சைடும் ஈக்குவலா 23,000 வந்துருச்சு. ஓகேவா? ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? இப்படிதான் வந்து ட்ரையல் பேலன்ஸ். இது 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 ஈஸியான ப்ராப்ளம். எஸ், இப்ப நெக்ஸ்ட் வீடியோல வேற ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யர் பேஷன் லிசனிங்.